ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோல் டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டியான குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி 1.5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே எடுத்தால் புளிக்கும், ஸோ போதும். அண்ட் இஞ்சி பூண்டு விழுது, மிளகு, சீரகம், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வதக்கிற பொருளை எடுத்து வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேன் காய வச்சு காஞ்சதும் நம்ம வந்து மிளகு போட்டுக்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அண்ட் இதோடு நம்ம வந்து சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ போட்டதும் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வறுத்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம அரைக்கிறதுக்கு போகிறோம், அதனால் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதோட நம்ம ஆயில் ஊற்றிட்டு அந்த சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம எண்ணெய் காஞ்சதும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்கட்டும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதோட சேர்த்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ வதங்கிச்சு, நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். அதே மாதிரி வதங்கட்டும். அதோடு சேர்த்து நம்ம இதையும் அரைக்க போகிறோம். ஸோ இதையும் தனியாக வதக்கிக்கலாம். ஸோ இதுவும் வதங்கிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை தான் அரைக்க போகிறோம். ஸோ அரைச்சாச்சு. நம்ம இந்த சிக்கனோட அந்த கலவையை போட போகிறோம், அரைச்ச கலவையை. ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அதே மாதிரி தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போதும், ரொம்ப வேணாம். இதை நம்ம அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். அவ்வளோதான் இதோட வேலை. எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை அப்படியே இந்த மேக்னெட் பண்ணி வச்சுக்கிறத அப்படியே போட்டுடலாம். ஸோ இதை நல்லா எண்ணெயிலே அப்படியே வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இதோட கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்போ தான் வேகும். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். சிக்கன் அப்படியே வேகட்டும். ஸோ நல்லா ஒரு லிட் போட்டு மூடிட்டு வேகட்டும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வதங்கணும், இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பாருங்கள். இதெல்லாம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து ரைஸ்க்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்தி சைட் டிஷ் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.